வணக்கம் நண்பர்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா? பிறந்த நாளும் பெற்றோர்களும் கதையின் தலை. பையனுக்கு பிறந்த நாள். அப்பா அம்மா 2 பேருமே அரசு ஊழியர்கள். அவங்க வேலை விட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பையனும் பள்ளி படிப்பு முடித்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், நம்ம ஒரு கேக் ஆர்டர் பண்ணிட்டு வருவோமா பேக்கரியில் போய் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பையனும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. மறுநாள் பையனுடைய பிறந்த நாள். பையன் அதே போல வழக்கம் போல ஸ்கூல் விட்டு வருவான். அப்பா அம்மா ஸ்கூல் விட்டு வந்திருப்பாங்க. அப்பா வெளியில போயிருப்பாரு. அம்மா சரி பையனுக்காக நல்லா சமையல்கள்லாம் நல்லா டிஃப்ரெண்டா பண்ணணும், பையன் நல்லா ஆரவாரத்தோட ரொம்ப செயல்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. பையன் சொல்லுவான், அம்மா நீ எல்லாம் பண்ணுமா, நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாம் நான் கூட்டிட்டு வரட்டா, சைக்கிளில் போய் சொல்லிட்டு வரேம்மா அப்படின்ட்டு பையன் போயிடுவான். சரி பரவாயில்ல, நீ போயிட்டு வாப்பா, நான் எல்லாமே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா செஞ்சிருவாங்க. நேரங்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. சற்று உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்தா அப்போ கைபேசி கிடையாது, டெலிஃபோன் மட்டும்தான் வீட்டில் உண்டு. அப்போ அங்கிருந்து ஒரு ஃபோன் வருது இவங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பையனை அட்மிட் பண்ணியிருக்கிறோம், நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்துருச்சு. ஹஸ்பண்டும் அம்மாமா ஓடுறாங்க அந்த இடத்துல. அப்பா அம்மா ஓடுற அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலை நோக்கி போறாங்க. அங்க போய் பார்த்தா பையனுடைய உயிர்க்கே ரொம்ப என்ன சொல்லன்னு தெரியாத அளவுல இருக்குது. இப்படி நேரங்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. ஐஸ் வார்டில் பையன் இருக்கிறான். டாக்டர்லாம் நிறைய சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன பதில் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறது அப்பா அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நேரங்கள் ரொம்ப கடந்து போகுது. 2 பேருக்குள்ள ஒரு யோசனை வருது. ஐயோ, நம்ம தான் பட்னியா இருக்கிறோம், நம்ம வளர்க்கிற நாய் ஏன் பட்னியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போறாரு. மனைவியை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு, நீ பார்த்துட்டு இருப்பா, நான் போய் சாப்பாடு வச்சுட்டு வரேன் நாய்க்குன்ட்டு போறாரு. அவர் என்ன மனநிலையில போறாருங்கிறது தெரியல. வீட்டுக்கு போய் நாய்க்கு என்ன சாப்பாடு வைக்கணுமோ அதை வச்சிட்டு இருக்கிறாரு. நாய் சாப்பிட மாட்டேக்கு, வாலாட்டுது, கண்ணீர் விடுறது மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல டெலிபோன்ல இன்னொரு ஃபோன் வருது. அப்போ இவர் அட்டன் பண்றாரு. சார், கேக் ஆர்டர் கொடுத்து நேரம் எவ்வளவு நேரம் ஆச்சு சார், கேக் வாங்குறதுக்கு வாங்க சார். ஏய், என்ன நேரம் தெரியாம விளையாடுதியா, கேக்குலாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஒன்னும் கேக்ல ஆர்டர் பண்ணல, போன வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. ஏன்னா அந்த கேக் ஆர்டர் பண்ணது அவருக்கு தெரியாது. அம்மாவும் பையனும் போய் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நேரங்கள் வந்துகிட்டு இருக்குது. நாய் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கல, சரி அப்படின்ட்டு வச்சுட்டு பக்கத்துல அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் அந்த சைக்கிளை எடுத்தாந்து வீட்டுல விட்டுருப்பாப்ல. இடையில வெளியில வருவாரு, அந்த சைக்கிளை பாப்பாரு, ஒரு பெல் அடிச்சு பாப்பாரு. இந்த பெல் சவுண்ட்லயாவது நம்ம பையன் வந்துட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு யூகம் இருக்கு. அப்புறமாட்டி ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா பையனை நம்ம திரும்ப பெற முடியல அவரால். அது இறைவன் என்ன பண்ணாம்ங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். நேர பார்க்கையில நேரங்கள் ஆயிட்டு மறுநாள் தான் பையனுடைய பாடியை தருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு. சரி, நாளைக்கு தானே தரப்போறாங்க, சரி வா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்பா அம்மா 2 பேருமே வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. மறுபடியும் போன் வருது. மறுபடியும் அந்த பேக்கரி கடைக்காரன் போன் பண்றான். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இவருக்கு மறுபடியும் எரிச்சல் வருது. எப்ப நான் தான் கேக்க ஆர்டர் பண்ணல, என்ன தொரு துருன்னு இருக்கிற,
என்னுடைய சிச்சுவேஷன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வல்லன் விழுத மாதிரி பேசுறாரு, வச்சிருவாரு. அடுத்தாப்புல மனைவி சொல்வாப்புல, இல்லைங்க நானும் அவனும் தான் போய் அந்த கேக்கை ஆர்டர் பண்ணோம், அது வாங்க வரலன்னு அவர் சொல்வார் போல. என்ன அப்படின்னா, சரி அவருக்கு நம்ம சூழல் தெரியாது, அந்த கேக்கை வித்தா தானே அவருக்கு காசு, நம்ம சொன்னதுனால தானே நமக்கு செஞ்சிருக்காரு, வாங்க அந்த கேக்கை போய் வாங்கிட்டு வந்துடுவோம், வாங்குறோம் இல்லை காசையாவது கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்வாப்ல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா இருவருமே அந்த பேக்கரி கடையை பார்த்து போறாங்க. நேரம் நிறைய ஆயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி கிட்ட ஆக போகுது. சற்று பாதியில நிக்குது. அந்த கடையுடைய இதுல வந்து சற்று அடைக்கவா இல்லை அடைக்க வேண்டாமா, இவங்க வருவானா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கடைக்காரங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. 2 பேரும் போயிருவாங்க கடைக்கு. நீங்க தான் இந்த கேக் ஆர்டர் பண்ண அப்பா அம்மா, இந்த நம்பர் தான் எனக்கு தொடர்புக்கு கொடுத்துருந்தாங்க, நான் கேக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க வரமாட்டேங்க, உங்க சூழல் எனக்கு என்னன்னு தெரியாது. சரி சார், எந்த சூழலா இருந்தாலும் பரவாயில்ல, உட்காரு, நான் இந்த கேக்கை சாப்பிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கேக்கு கடையில சற்ற கொஞ்சம் மேல தூக்கிக்கிட்டு உள்ள போய் அவர் கேக் எடுத்துட்டு வந்து 2 கேக்கு கொடுக்குறாங்க. அந்த 2 கேக்கையும் சாப்பிடுவாங்க. மறுபடியும் என்ன பசி, மறுபடியும் அந்த கடைக்காரர் கேட்பாரு, இன்னொரு கேக் வேணுமா சார்? என்ன பண்ணனே தெரியல. அந்த கேக்கை வாங்கி சாப்பிடவா இல்லை இந்த கேக்கு நம்ம பையன் நமக்கு தாரானா என்பது அவருக்கு தெரியாத அளவுல அப்படி பிரமித்துப்பது போல இருப்பாரு அந்த இடத்துல. ஆனா நண்பர்களே, நம்மளுடைய பயணங்கள் எங்கு போனாலும் சரி, நாம் சரியாக போனாலும் நம் எதிரில் வாரவன் கொஞ்சம் எப்படி வாராங்கிறது யாருக்குமே தெரியல. இப்போ வரக்கூடிய சிச்சுவேஷனும் அப்படித்தான் இருந்திருக்கு, அந்த நேரத்திலயும் அப்படித்தான் இருந்திருக்கும் போல. சரிங்களா? எந்த ஒரு விதத்திலையும் நம்மளுடைய பயணங்கள் வந்து கொஞ்சம் சற்று நிதானப்படுத்தியே நம்ம போகலாம் என்பது எனக்கு இந்த இடத்துல வந்து நான் யோசிக்கிறேன். கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.